இங்க இந்த பன்னிக்கு நிறைய சாப்பிடுறத கொடுத்துட்டு அதோட சைஸை டேப் போட்டு அளந்துட்டு நல்ல பன்னின்னு அதோட தலையில தட்டி கொடுத்துட்டு போறாரு. என்ன மனுஷன் அப்படின்னு வயிறு முட்டை இந்த பன்னி சாப்பிட்டுருது. இதுக்கப்புறமா அவருடைய முதலாளிய பார்க்கும்போது இந்த பன்னியை எப்படி பீஸ் பீஸா வெட்டலாம் அப்படின்னு அவரு பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் இந்த பன்னி நம்மள கொல்ல போறாங்க அப்படின்னு இங்க இருந்து எப்படி அவர் தப்பிக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணுது. அப்பதான் அதோட தலையில வந்து சேவலுடைய இறகு விழுகுது. என்னதான் இந்த பன்னிக்கு பறக்கிறதுக்கு ரெக்கை இல்லைனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு கூரை மேல ஏறி நின்று பறக்க ட்ரை பண்ணி கீழே விழுந்துருது. இருந்தாலும் அதோடைய விடாமுயற்சியை கைவிடாம நிறைய மெத்தட்ல இங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுது. ஆனா எல்லாமே ஃபெயிலியர்ல முடிஞ்சிருது. இந்த பக்கம் இவரு இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலான் இருக்கும்போது அந்த பன்னி அதோட உடம்புல ராக்கெட்டை கட்டி வானத்துல பறந்து போயிருது. அப்படியே வானத்துல பறந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு வெடிச்சு சதறிடுது. வானத்துல என்ன வண்ணமயமா இருக்கே அப்படின்னு இவர் பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கறி துண்டுகளா இவர் மேல வந்து விழுகுது. அதுல ஒன்னு எடுத்து இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவர் ஆசையாவளத்தனை பண்ணி ஆவிய வந்து இவர் கண்ணு முன்னாடி நிக்கவும் அதை பார்த்து பயந்து இவர் மயக்கம் போட்டுறாரு. இந்த பக்கம் அந்த பண்ணி ஆசைப்பட்ட மாதிரியே அதுக்கு ரக்கம் முளைச்சு இந்த இடத்துல இருந்து சந்தோஷமா தப்பிச்சு போயிருது.